இதனால் 6வது எழுத்திலிருந்து சில எழுத்துக்களை நாம் எழுதுவோம். 6வது எழுத்து வாவ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த வாவ் என்கிற அந்த எழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த மாதிரி இந்த 4 லைன் கோடு போட்ட இந்த பகுதியில் வலது பக்கம் இருந்து இடது பக்கமாக எழுத வேண்டும். இந்த வாவ் என்கிற எழுத்தை லேசாக அப்படி ஒரு கொக்கி மாதிரி வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே அப்படியே இறக்கிடுறோம். இப்படி தான், இதுக்கு பேர் தான் வாவ். இந்த எழுத்தை இப்படி தான் எழுதுகிறோம். இன்னொரு முறை இதை எழுதுகிறேன். ரைட்டாக ஒரு இப்படி ஒரு பெண்ட், ஒரு கொக்கி மாதிரி வச்சு ஒரு பெண்ட் பண்ணி நேராக கீழே அப்படியே எழுத்துட்டோம்னா, இந்த கோட்டுக்கு உள்ள இதில் எழுதினோம்னா இந்த எழுத்தை வாவ் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தின் அர்த்தம் ஆணி. இந்த வாவ் என்கிற எழுத்து ஆணியை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. இந்த வாவ் என்கிற எழுத்து ஆசடி கூடாரத்தை அமைக்கும்போது அது கயிறுகளால் இழுத்து கட்டி அது ஆணியை அடித்து அந்த ஆணியில் கட்டுகிற எழுத்து. அதுதான் வாவ் என்கிற எழுத்து ஆணியை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அடுத்த எழுத்து ஜைன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை எப்படி எழுதுகிறோம்னா, இப்படி நேராக ஒரு கோடு போட்டு அப்படியே லேசாக இந்த கோடை அப்படியே பெண்ட் பண்ணி இப்படி இழுக்கிறோம். இழுத்து இந்த இதுக்கு ரெண்டுக்கு சென்டரில் இப்படி ஒரு கோடு போட்டு நேராக அப்படி இழுத்துறோம். இந்த எழுத்து தான் ஜைன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை கூட எழுதுகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு சின்ன ஒரு கோடு லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி வச்சிடும். இந்த இதுக்கு ரெண்டு சென்டரில் பண்ணி அப்படியே ஒரு கோடு லேசாக இந்த எழுத்துக்களை இந்த கோட்டுக்குள்ளே எழுதிட்டோம்னா இப்படி எழுதுகிற இந்த எழுத்தை ஜைன் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த ஜைன் எதை அடையாளப்படுத்துது என்றால், இந்த ஜைன் என்கிற எழுத்து ஆயுதத்தை அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறது. அதாவது பலி செலுத்துவதற்காக வெட்டப்படுகிற ஆயுதத்தை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்து கேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த கேத் என்கிற எழுத்தை நாம் எப்படி எழுதலாம் என்று கற்றுக்கொள்வோம். இந்த கேத் என்கிற எழுத்தை நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக கீழே அப்படியே இறக்கிடுறோம். டாலத்து மாதிரி பாருங்கள், அந்த மாதிரி இறக்கிட்டு இப்போ இந்த ஓரத்தில் இருக்கிறத ஒட்டி அப்படியே கீழே இறக்கிடுறோம். இந்த எழுத்து தான் கேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். அதாவது தமிழில் பா எழுதுவோம்ல, அந்த பா என்கிற எழுத்து அந்த கவுத்தி போட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இது இன்னொரு முறை கூட எழுதுகிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அதை நேராக அப்படியே கீழே இறக்கிறோம். அப்படி இந்த பக்கம் நேராக அப்படி கீழே இறக்கிறோம் ஒரு லைனுக்குள்ளே. இந்த எழுத்தை ஹேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து வேலியை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்தை டேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். 9வது எழுத்தை டேத் என்று உச்சரிக்கிறோம். இந்த எழுத்தை எப்படி எழுதுவது என்றால், அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். அப்படியே இப்படி போட்டு அப்படியே மேலே இழுத்து அப்படியே மேலே போய் இப்படி கொண்டு வந்து இந்த கீழே ஜாயின் பண்ணாமல் இந்த கேப்பு கொஞ்சம் விட்டு அப்படியே நிறுத்தணும். இதான் டேத் என்கிற எழுத்து இப்படித்தான் எழுதுகிறோம். இன்னொரு முறை எழுதுகிறேன் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு அப்படி நீட்டாக போட்டு டா அப்படி போடுற மாதிரி அப்படியே மேலே தூக்கி அப்படியே போட்டு இப்படி தமிழில் மா எழுதுறது மாதிரி. ஆனால் மா வந்து கீழே ஜாயின் பண்ணோம், ஆனால் இதை ஜாயின் பண்ணாமல் இடையில கேப் விட்டுரும். அப்போ இந்த கேப் இருந்து இது இப்படி எழுதும்போது தான் இதைத்தான் டேத் அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த டேத் என்கிற எழுத்து சாத்தானை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. அடுத்த எழுத்தை யோடு அப்படின்னு உச்சரிக்கிறோம். 10வது எழுத்தை யோடு அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த யோடு அப்படிங்கிற எழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்றால், இப்படி இந்த 4 லைன் கோடில் இந்த 2வது கோட்டு கீழே அப்படியே ஒரு கம்மா மாதிரி இந்த லென்த்தும் இந்த இறக்கமும் ஒரே சேமாக இருக்கிறது மாதிரி இது மாதிரி எழுதுகிறோம். இதைத்தான் யோடு அப்படின்னு உச்சரிக்கிறோம். இன்னொரு முறை அதை எழுதுகிறேன் பாருங்கள். அப்படி லைட்டாக
ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்மா போடுற மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா இந்த எழுத்தை யோடு அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த எழுத்து தேவனுடைய கரத்தை அடையாளப்படுத்துகிற எழுத்தாக இருக்கிறது. இதுவரைக்கும் 10 எழுத்துக்களை நாம் எழுத கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் இந்த 10 எழுத்துக்கள் உள்ள அந்த அர்த்தங்களை நாம் கோர்வையாக கோர்த்து அதனுடைய அர்த்தங்களை நாம் தியானிப்போம். நீங்கள் தொடர்ந்து இந்த எழுத்துக்களெல்லாம் திரும்ப திரும்ப எழுதி கொண்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதுங்க. இந்த எழுத்தினுடைய வடிவம் நம்முடைய இருதயத்தில் பதிகிற அளவுக்கு அந்த எழுத்தினுடைய வடிவத்தையும் நல்ல கவனமாக இருதயத்தில் பதிய வைத்து கொள்ளுவோம். நாம் அப்படி பதிய வைத்து கொள்ளும்போது எபிரேய எழுத்துக்களை வாசிக்கும்போது நாம் வாசிப்பதற்கு அது எளிமையாக இருக்கும். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெபத்துடன் காத்திருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.